கடைசி உலக போர் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆதினா இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீடியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே சென்னை கார்ப்பரேஷனோட ஹெட் ஆஃபீஸ் சுக்குநூறா செதறி போயிருக்கு. சுத்தி உள்ள மொத்த இடத்தையும் பாம்பிளஸ் பண்ணி நாசமாக்கி வச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ரேம்ல மக்களை பாதுகாக்க சக்தி இல்லாம தோத்து போன ஃபீல்ட்ல நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் உட்கார்ந்து இருக்காரு. இன்னொரு அமைப்பை சேர்ந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் மக்களை அடிமை வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை, உயிர்களும் உடற்புகான்னு ஆதினா சிவவாக்கியத்தை பாட்டா பாடுறாரு. 2 மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது. அதுல ஆனர் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த ஃபோர்ஸ் தான் இப்ப மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் எடுத்து மக்களை அகதிகளாக்கி கூட்டிட்டு போய் சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நாசரை சதன் ப்ராவின்ஸ்க்கு பிரதமரா அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இது இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனர் மிலிட்ரி ஃபோர்ஸ் யாருக்கு சரியா வேலை செய்யறாங்கன்னு படம் வரும்போது தான் தெரியும். இவங்களுக்குன்னு தனியா ஒரு கேம்பும் இருக்கு. சோ போர் இன்னும் முடியல. போர்ல இப்போ இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. மக்களை ஈஸியா புடிச்சிட்டு வந்து அடிமைப்படுத்துறாங்க. உயிரோட எரிக்கிறது, கேம்ப் ஜெயில அடைக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சு ஆதினா ஒரு எமோஷனல் கனெக்டா ஆடியன்ஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஃப்ரேம்ல விடிய காலையிலேயே ஊர் மக்கள் பஜனை பாடிட்டு போறாங்க. என்ன ஏண்டா எழுப்பி விட்டேங்கன்ற மாதிரி நட்டி கொட்டாவி விட்டு டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. கடவுள் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரு, நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி சில டைலாக்ஸ் நட்டி இந்த படத்துல பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நட்டியை பிடிச்சிட்டு போயும் கேம்புக்குள்ள அடைச்சு போட்டுறாங்க. எனக்கு என்னவோ தமிழ் இன்னும் உயிரோட தான் இருப்பார்னு தோணுதுன்னு அனகா நாசர் கிட்ட சொல்றாங்க. நாசர், அனகா, ஆதினா எல்லாருமே சதன் ப்ராவின்ஸை சேர்ந்தவங்க தான். ஸோ ஆனர் மிலிட்ரி ஃபோர்ஸ்ல கண்டிப்பா ஆதியும் ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆதினாவை துரோகியா நினைச்சு போலீஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்கணும், இல்லனா டெரரிஸ்டா நினைச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கணும். பட் ஏதோ ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் மாட்டின மாதிரி தான் ஆதினாவை தமிழ்நாடு போலீஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிஜமாவே இங்க ஒரு போர் நடக்குது. கன் ஷாட்ஸ், ஃபயரிங், ஏர்கிராஃப்ட், மிசைல்னு ஒரு பக்கவான வார் சீக்வன்ஸை படத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல காமிக்கக்கூடிய எல்லா விஷுவல்ஸையும் வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. படத்துல நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு முழு வாரையும் காமிக்க போறாங்க. கிளிம்ஸோட எண்ட்ல அனகா தமிழ் கண்டிப்பா என்ன தேடி வருவார்னு சொல்றது தான் லைட்டா இடிக்குது. ஏன்னு நான் சொல்றேன். ஒரு நண்பர்கள் கூட்டம் ஒன்னு சேர்ந்து அவங்களோட பல வருட உழைப்பு கனவு தான் கடைசி உலக போர்னு ஆதினா சொல்லியிருந்தாரு. அப்படியே கடைசி உலக போர் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதும் பேர்ல தான் போர் இருக்கு, மற்றபடி 2 ஊருக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைன்னு 2 ஊர் சம்பந்தப்பட்ட கதையா தான் இருக்கும்னு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கும் போது தான் உண்மையாவே பக்காவான ஒரு வார் சீக்வன்ஸை ஷூட் பண்ணி இப்படி ஒரு கிளிம்ஸ் ஆதினா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவரே இந்த கதையை எழுதி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. கிளிம்ஸோட ஒவ்வொரு சீன்லையும் சாலிடான விஎஃப்எக்ஸ் இருக்கு. உண்மையாவே டீம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக மெனக்கிட்டு இருக்காங்க. எடிட்டிங் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்தா இன்னும் நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் விஷுவல்ஸ் உண்மையாவே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சோஷியல் மீடியால ஒரு ஹை ரேட்டிங்கோட தான் இந்த கிளிம்ஸ் போயிட்டு இருக்கு. படம் டக்கு டக்குன்னு நகரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற படத்துல தேவையில்லாம லவ் சீன்ஸ் அதிகமா வைக்கிறேன்னு சொதப்பி வச்சிடக்கூடாது. அனகா சொல்றத பார்த்தா இவங்க 2 பேருக்கும் தனியா மிகப்பெரிய லவ் போர்ஷன்ஸ் வச்சிருவாங்க போல. இவங்களோட லவ் போர்ஷன்ஸ் படத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, 3ஆம் உலக போர் இனிமேலாம் வரப்போறது இல்ல, நம்ம இருக்கிறதே 3ஆம் உலக போர் தானே, எக்கச்சக்க பிரச்சனைகள் பத்தி படம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளிம்ஸோட ஃபைனல் ஷாட்ல ஆதினா ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள நிக்கிறாரு. அந்த சீன் ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தெரியுது. அதனாலதான் இந்த ஃப்ரேமை ரெட்டிஷ்ல காமிக்கிறாங்க. படத்துல கன் ஷாட்ஸ், ஃபயரிங், பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாமே நிறைய இருக்க போகுது. ஸோ அனகா மட்டும் அவங்களோட ரோலை சரியா பண்ணல அப்படின்னா கேப்டன் மில்லர் படத்துல பிரியங்கா மோகனை பண்ண மாதிரி இந்த படத்துல அனகாவை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திருவாங்க. இந்த படத்துல மியூசிக்ல எந்த குறையும் இருக்க வாய்ப்பில்லை. ஆல்ரெடி தனி ஒருவன் 2K மியூசிக் டைரக்டரா போடாததுக்கு ஆதினா ஃபேன்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல மியூசிக் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. ஆகஸ்ட் 15 படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் போயிட்டு இருக்கு. பட் ஏற்கனவே தங்கலான், டிமாண்டி காலனி 2, வணங்கான்னு 3 படம் லைன்ல நிக்குது. சோ 4வது படமா கடைசி உலக போரும் போய் கிளாஷுக்கு நிக்குமான்னு டவுட் தான். பட் ஆதினா அவரோட ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வச்சு கிளாஷ் விடுறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் டீகோட்ஸ் பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.